வாங்க இன்றைக்கி சமையல் என்னென்னு பார்க்கலாம். சமையல் கட்டுக்குள்ள போகலாம் வாங்க. இன்றைக்கி என் மக வீட்டிலேருந்து ஊருக்கு போயிருந்தேன். அப்போ கொஞ்சம் முருங்கைக்கீரை கொண்டு வந்திருந்தேன். அதை நான் உள்ள உருவி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருந்தேன். அதை நான் இப்போது இந்த சர்வத்தில் தட்டிடுறேன். சர்வத்தில் தட்டி கடிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு கொட்டையில் தான் அள்ள போகிறேன். இது நான் ஒரு பையில் போட்டு தான் கொண்டு வந்தேன். மறுநாள் பார்க்கும்போது அது எல்லாமே உருந்து கிடந்தது. அதில் உள்ள பெரிய பெரிய காம்பு, சின்ன சின்ன காம்பெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் பறக்கினேன். விறக்கிட்டு அதை இந்த மாதிரி இந்த கொட்டையில் நிற்பும் சர்வத்தில் தட்டி நம்ம அள்ளி வைக்கிறோம். இதில் உள்ள காம்பு அடியில் நமக்கு தாழ்ந்து கிடைக்கும். காம்பு காட்டுறேன். எப்போவுமே நம்ம முருங்கலை பறித்து நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே நல்லா உருவி எடுத்து வச்சா போதும். அல்லாமல் நம்ம ஒரு நாளைக்கு முன்னாடி நமக்கு வைக்கிறதுக்கு டைம் கிடைக்கலன்னாக்கி நம்ம அதை பறித்து நல்லா ஊறி அதில் உள்ள காம்பெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம உருவண்டா ஒரு நாள் மொத்தம் ஒரு பையில் வச்சுருங்க. ஒரு பையோ ஒரு கிட்டோ எதுலேயோ வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அதை எடுத்து மறுநாள் அதில் பெரிய காம்பெல்லாம் பறக்கிட்டு சின்ன காம்பையும் பறக்கிட்டு ரொம்ப பறக்கண்டாம் பறக்கிட்டு நம்ம இந்த இலைகளை நல்லா ஃப்ரிட்ஜில் ஒரு பாத்திரத்தில் போட்டு அடைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சா போதும். அந்த மறுநாள் இந்த தண்ணியில் நம்ம கழுவும் போது இந்த காம்பெல்லாம் அடியில் அடிஞ்சிடும். பாருங்கள், நல்ல சுத்தமான இலை மாத்திரம்தான் நமக்கு வந்திருக்கு. இதே போல் ஒரு அரிப்பு வச்சுக்கணும். லாஸ்ட்டில் நம்ம இதை அரைச்செடுக்க இங்கே பாருங்கள். நான் இப்போ இந்த 2 தண்ணி கழுவுனதில் இவ்வளோ காம்பு நான் அள்ளி வச்சுருக்கிறேன். இந்த காம்பு நம்ம அந்த தண்ணியில் ஆந்திரம் பெரிய சர்வத்தில் போட்டு கழுவும் போது அந்த இதில் ஆந்திரம். இவ்வளோ காம்பு நான் அள்ளி வச்சுருக்கேன். காம்பை பார்த்தீங்களா? இன்னும் ஒரு தண்ணி கூட கழுவுனா நமக்கு இதே மாதிரி காம்பு கிடைக்கும். இந்த காம்பெல்லாம் கஷ்டப்பட்டு நம்ம உருவணும்னு இல்லை. ஒரு பையில் உங்களால் முடியாட்டா இன்றைக்கி வைக்க முடியாட்டா நாளைக்கு அந்த பையில் வச்சு எடுத்துகிட்டு நம்ம அந்த சொலவில் போட்டு அந்த இலைகளை அந்த காம்பை மாத்திரம் பெரிய பெரிய காம்பை எடுத்து தூர போட்டு அந்த இலைகளை அள்ளி சர்வத்தில் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சா போதும். அப்புறம் மறுநாள் நீங்கள் அதை எடுத்து
நீங்கள் கழுவும் போது அடியில் வந்து அடிஞ்சு கிடக்கும். இதெல்லாம் இப்படி காம்பை எடுத்துடலாம். நம்ம இன்னும் ஒரு தண்ணி கூட நான் கழுவுறேன். ஒரு தண்ணி கழுவுனா போதும். மொத்தம் 3 தண்ணி நல்லா 3-4 தண்ணி நல்லா கழுவி எடுத்துருங்க. நல்லா உலச்சி விட்டு கையை கொண்டு நல்லா உழைக்கணும். உழைச்சிட்டு அவ்வளோதாங்க. இது சுத்தமாக நமக்கு கொட்டையில் தண்ணியும் வடிஞ்சிரும். நமக்கு அந்த காம்பு கீழே சருமத்தில் அடியில் வந்துடும். நம்ம அதை தெளித்து எடுத்துக்கலாம். நல்லா சுத்தமான ஒரு இலை, காம்பு இல்லாமல் நல்ல சுத்தமான இலை நமக்கு கிடச்சிட்டு, முருங்கலை இப்போ ஒரு காற்றுல ஒடுங்கி கிடக்கிற முருங்கலை, நிறைய முருங்கலை இருக்குது, நமக்கு ஒன்றும் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஒன்றும் பண்ணண்டா ஒரு கெட்டில் நம்ம எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சா போதும். மறுநாள் நீங்கள் அதை எடுத்து அதை இதே மாதிரி சுலவில் தட்டி அந்த காம்பெல்லாம் பெரிய பெரிய காம்பெல்லாம் இறக்கிட்டு பண்ணிடுங்க. அவ்வளோதான். இதுலேயும் காம்பு வந்திருக்கு. இதே மாதிரி 3-4 தண்ணி காம்பு எடுக்கிறதுக்கு முதல்ல இன்னும் காம்பு வந்திருக்கு. இப்போ சுத்தமாக நான் எடுத்துட்டேன். அவ்வளோதான். இனி இதை நம்ம ஒரு சருவத்தில் அள்ளி எடுத்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துறேன். சொம்புக்கு ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி அது கொதிச்சதுக்கப்புறம் நம்ம உப்பு போட்டால் போதும். இதை அடுப்பில் வச்சிடலாம். அவ்வளோதான். பாருங்கள், அடுப்பில் வச்சாச்சு. ஒரு மூடி போட்டு மூடிடலாம். மூடி வச்சுருக்கேன். இது நல்லெண்ணெய் கொதிச்சு வரும்போது நம்ம இதுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். இனி இதுக்கு பக்குவமாக தேங்காய், பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய் எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்துடலாம். திறந்து பார்க்கணும். உப்பு போட்டுட்டேன். நான் கொதிச்ச உடனே உப்பு போட்டுட்டேன். இப்போ பாருங்கள், வெந்துட்டு இனி நம்ம இது தண்ணியை வடிய போட்டுடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியை வடிய போட்டுடலாம். நம்ம வந்து அவிச்சு தண்ணியே இருக்கிறது நம்ம இந்த முருங்கலை வைக்கிறத விட நம்ம உருவி அதை அப்படியே நம்ம வந்து மண்ணில் படாமல் தான் நம்ம எடுப்போம். அது பூச்சி எல்லாம் பார்த்து தான் உருவி வைப்போம். நம்ம அப்படியே பொரிக்கஞ்சட்டில் போட்டு கடுகு வறுத்துட்டு நம்ம அப்படியே எடுக்கிறதா ரொம்ப உடல் நிலைக்கு நல்லது. இது வந்து தண்ணி இருக்கும்போது இந்த டேஸ்ட்டு, இதில் உள்ள மருத்துவ குணம் எல்லாமே இந்த தண்ணியில் போயிடும். இது ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும்போது நம்ம அப்படி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இப்படி பண்ணிடலாம். இப்போ பொரிக்காஞ்சட்டி அடுப்பில் வைக்கேன். தண்ணியை வடித்து எடுத்துட்டேன். தண்ணியை தூர தான் ஊற்றணும். அதே தண்ணியை நம்ம சூப்பு மாதிரி போட்டு குடிக்கவும் செய்யலாம். அதுவும் நல்லது தான். அது ஒரு நாள் உங்களுக்கு நான் காட்டுறேன்.
அடுப்பத்தை வச்சாச்சு. எண்ணெய் ஊற்றிட்டேன். அது கூட கொஞ்சம் வத்தல் பிச்சு போட்டுடலாம். ஒரு 3-4 வத்தல் போடுறேன். ஒரு ஸ்பூன் கடுகு, கருவேப்பிலை போட்டுட்டு அது கழுவி நம்ம இதுக்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கோம்ல, முருங்கலையும் உள்ள தட்டி வைங்க. சின்ன சின்னதாக நம்ம உருட்டி விட்டுடலாம். அது நல்லா பூ போல் ஒடிஞ்சு வந்துடும். பாருங்க, கொஞ்சமாக உப்பும் போட்டேன். அதுக்கப்புறம் இந்த பாதி முறி தேங்காயில் ஒரு முக்கால்வாசி தேங்காயும் திருப்பி உள்ளே போட்டிருக்கேன். அவ்வளோதான். இப்போ நல்லா உருந்து வந்துட்டு தீயை கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டா அந்த தண்ணி நம்ம அவிச்சு எடுத்தோம்ல, அந்த தண்ணி வத்துறதுக்காக நான் தீயை குறைச்சி வச்சு தான் கிண்டிக்கிட்டே இருந்தேன். இப்போ பாருங்கள், கரெக்டான பக்குவத்தில் அவ்வளோதான். நீ உப்பு மட்டும் இருக்கா, கரெக்டாக போகுமா இல்லையான்னு கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்படியே ஆஃப் பண்ணி போட்டுற வேண்டியதான். உப்பு கரெக்டாக இருக்குது. இதே பக்குவத்தில் நீங்களும் செய்யுங்க, சூப்பராக வரும். நம்ம எடுக்கும்போது மட்டும் நல்லா 6-7 தண்ணி கழுவி எடுத்துருங்க. அதில் உள்ள கட்டெல்லாம் நல்லா வந்துடும். அவ்வளோதான். இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம், மூடி போட்டுடலாம். லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.